ஜபா குசும சங்காசம் காசிபேய மகாகிருதிம் ததோதிம் சர்வபாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம். அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அவியம்பிகா ஒர்க்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து சூரிய புராணம் கேட்டுக்கிட்டே வரோம். அந்த வகையில் இது 13வது பாகம். சென்ற பாகத்தில் சூரியநாராயணருடைய சிலை சாம்பவனுக்கு கிடைத்து அது பிரதிஷ்டை செய்ய மணக்கருங்கிற ஒரு தனி குழுவினரை சென்று அவர்களை ஆலய பிரதிஷ்டைக்கும் பூஜைக்கும் சாம்பவன் அழைத்து வர, இந்த விஷயத்தை எல்லாம் கேட்டிருந்த பிருகத்பலன் வசிஷ்டரிடம் சூரியனுடைய விக்கிரகம் எப்படி செய்ய வேண்டும் ஒரு நியமம் கேட்க, சிற்பசாஸ்திரப்படி எந்தெந்த வஸ்துக்களால சுவாமியுடைய சிற்பங்கள் உருவாக்கலாம், அப்படி உருவாக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, அப்படி உருவாக்கக்கூடிய பிரதிஷ்டைக்கு எப்படி அபிஷேகம் பண்ணணும், எப்படி நித்திய பூஜை பண்ணணுங்கிற ஒரு விஷயங்களை சென்ற பாகங்களை பார்த்து, இந்த பாகத்துல கொடிமரம் மற்றும் தேர் திருவிழாவின் நோக்கமும் இந்த விஷயங்களை இந்த பாகத்துல நம்ம பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வசிஷ்ட மகரிஷி பார்த்து, பிருகத்பலன் ராஜா கொடிமரத்தின் அவசியம் என்ன அப்படின்னு கேட்கிறா. ஒரு ஆலயம்னு நிறுவனதுக்கு அப்புறம் இந்த ஆலயத்துக்கு எந்த அளவுக்கு பிராகாரங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆலயம் ரொம்பவும் பிரசித்தமானது. இப்பவும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் பார்த்தோம்னா 7 பிராகாரம் உள்ள ஒரு கோயில். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட உபசன்னதிகள் அந்த ஆலயத்தில் இருக்கு. அதே மாதிரி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலும் 5 பிராகாரங்கள் கொண்ட கோயிலாகும். அது மாதிரி இந்த சூரியனுடைய ஆலயத்துல 7 பிராகாரம் வரைக்கும் வசிஷ்ட மகரிஷி சொல்லி, அந்த பிராகாரத்துல எந்தெந்த தெய்வம் எந்தெந்த திசையில இருக்கணுங்கிற ஒரு பொருட்டு எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம், அந்த ஆலயத்துக்கு இன்னொன்று முக்கியமாக வரக்கூடியது துவஜஸ்தம்பம், கொடிமரம். பெரும்பாலும் கொடிமரம் கோயில்களுக்கு உள்ள இருக்கக்கூடியது. வாகனத்துக்கு அடுத்து கொடிமரம், அடுத்து பலிபீடம் இருக்கும். இந்த துவஜஸ்தம்பம் தான் அந்த கோயிலுடைய பிரதான ஒரு விஷயம். என்னன்னா, இந்த ஒரு ஆலயம் பெரிய ஆலயம்னு வந்ததுன்னா, இந்த பெரிய ஆலயத்துக்கு உண்டான மிகப்பெரிய அடையாளம் இந்த கொடிமரம் தான். சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் கோயில் போனீங்கன்னா அந்த கோயில்ல கிட்டத்தட்ட 3 கொடிமரங்கள் இருக்கும். ஆதிபுரீஸ்வரர் கிட்ட ஒரு கொடிமரமும், திருவொற்றீஸ்வரர் கிட்ட ஒன்றும், அது இல்லாம இந்த பக்கம் வட்டப்பாறையம்மன் அந்த அம்பாளுக்கு தனி கொடிமரமாகவும் அந்த ஆலயத்துல இத்தனை கொடிமரங்கள் இருக்கு. அந்த எந்த அளவுக்கு ஒரு பிரதான மூர்த்தியா நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த மூர்த்திக்கு தனிப்பட்ட விழாக்கள் நடக்கும். அந்த விழாக்களுக்குண்டான அவங்களுடைய பரிவார தெய்வங்கள் எல்லாருமே வீற்றிருக்கக்கூடிய இடமாக கருதப்படுவது தான் அந்த கொடிமரம், துவஜஸ்தம்பம். அதனால்தான் ஆலயத்துல ஒரு விசேஷம், பிரம்மோற்சவம். இப்பயும் சிதம்பரமாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், நிறைய பிரம்மோற்சவம் பண்ற கோயில்ல முதல்ல பண்ணக்கூடியது கொடியேற்றம் தான். எப்படி ஒரு விசேஷம்னா, நம்ம வீட்டுல ஒரு பந்தக்கால் நடுவோம், அதுதான் கொடிமரத்தினுடைய ஒரு சின்ன ரிப்ளிகா தான் நம்மளுடைய வீடுகள்லயும். இதெல்லாம் ஒரு நல்ல விசேஷம்னா கால் நட்டு மேல அந்த மாயலை கட்டி வச்சிருப்போம். அதே மாதிரி கோயில்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருப்பது இந்த கொடிமரம். அந்த கொடிமரம் எங்க இருக்கணும்னா கோயிலுடைய முன்புறத்துல இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கொடிமரம் எந்தெந்த மரத்துலலாம் செய்யலாம்ங்கிறத சென்ற பதிவிலேயே ஒரு சிற்பம், மரச்சிற்பம் செய்யணும்னா எந்தெந்த மரங்கள் ஏற்றது ஒரு விஷயத்தை நம்ம அதிலேயே படிவிருந்தோம்.
அந்த மரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாகம் 12 போனீங்கன்னா அதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அப்போ அது மாதிரி செய்யப்பட்ட ஒரு விஜயஸ்தம்பத்தில் அந்த மூர்த்திக்கு பிரதானமாக ஒரு அடையாளம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷ்ணுவுடைய ஆலயம் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அந்த கொடி பட்டம்ல கருடாழ்வார் பிரதான ஒரு மூர்த்தியாக இருப்பார். அப்போ சிவபெருமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப நந்திகேஸ்வரர் அந்த இடத்துல பிரதான ஒரு மூர்த்தியாக இருப்பார். இதுவே முருகர் எடுத்துக்கிட்டோம்னா மயில் இருப்பார். அது மாதிரி சூரியனுக்கு உண்டானது வியோமா, ஆகாசம்தான் அந்த சூரியனுக்கு உண்டான அடையாளமே. அந்த ஆகாசத்தினுடைய ஒரு குறியீடை அதில் குறியீடு பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூரியனுடைய ஆலயம் தான். இப்போ வியோமாங்கிற ஒரு அடையாளம் பட்ட அந்த பதிவை தான் உங்கள் அந்த கொடிப்பட்டத்தில் நியமனம் பண்ணணும். இன்னொன்று, இந்த கொடிமரத்தில் இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, இது பல நிலைகளை கொண்டது. அந்த கொடிமரம் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமாக ஒன்று இருக்கும். அது 33 இருக்கிறது உத்தமமாகவும் அதை சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, அந்த கொடி மரம் கீழே பூமியில புதைக்கிறப்ப எப்படி நம்ம ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றப்ப கீழே சொர்ணம் ரத்தினங்கள்லாம் வைப்போமோ அதே மாதிரி சொர்ண ரத்தினங்கள் எல்லாமே இதுலயும் வைத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த கொடிமரத்தை ஸ்தாபிச்சதுக்கு அப்புறம் வெளியே பூட்டுவாங்க. அதாவது வெள்ளியிலாலேயோ இல்லை தங்கலத்தாலேயோ இல்லை செம்பாலேயோ தகட்டுல அதை மேலும் இன்னும் அழகுபடுத்தும் வகையில அது அழகா அந்த பிரதான மூர்த்தியோடையும் அதோடைய பரிவார மூர்த்தி எல்லாமே அந்த கொடிமரத்திலேயே நீங்க உத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிற்பமா செதுக்கியிருப்பாங்க. ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கும். ஒரு ஆலயத்துக்குன்னு நம்ம போறப்ப எதெல்லாம் ரசிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரசிப்புல முதலாக வரக்கூடியதான் இந்த துஜஸ்தம்பம். அது மாதிரி இப்ப இந்திரனுக்கு என்ன வாகனம்னா யானை. அப்ப யானையோடைய உருவத்துல நம்ம அதை எடுத்துட்டு வரையணும். யமனுக்கு எருமை மாடு, துர்க்கைக்கு சிம்மம். இப்படி அந்த கொடிமரத்துக்கு அந்த விசேஷ சாந்தி பண்றப்ப நிறைய அபிஷேகங்கள் பண்ணணும். அபிஷேகங்கள்லாம் பண்ணி அவ்வளவு தர்பைகளை அந்த கொடிமரத்துல வச்சு அழகா சாத்துவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி மந்திரம் சொல்லி கயிறு கட்டின அந்த கொடிமரத்துக்கு தூப தீப நிவேதனங்களோட அப்பம், அதுக்கப்புறம் பாருங்க எள்ளுல செஞ்ச பலவிதமான பலகாரங்கள், அப்பம், மிகுந்த ருச்சி மிக்க பலகாரங்களை அஷ்டதிக்பாலர்களுக்கு நிவேதனம் கொடுத்து அவருக்கு பலியிட்டதுக்கு அப்புறம் நல்ல பிராமணர்களை கொண்டு அந்த இடத்துல நல்ல பூஜைகளை செய்து வேத கோஷத்தோட இந்த கொடியேற்றம் நடைபெறும். அப்போ கொடிமரம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆலயம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஒரு சின்னதா ஒரு ஆலயம் வச்சிருக்கோம். அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய பூஜைகளும் புனஸ்காரங்களும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். இந்த ஆலயத்துக்கு இன்னும் நிறைய கூட்டங்கள் ஒன்றா அடுத்து அந்த ஆலயம் நோக்கி நகர வேண்டியது கொடிமரத்தை தான். ஏன்னா எந்தெந்த அந்த மூர்த்திக்கு 10 நாள் பிரம்மோற்சவம் நம்ம இன்னொரு தனி பதிவு போடுவோம். பிரம்மோற்சவத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எந்தெந்த சுவாமி எந்தெந்த வாகனத்துல வருவாங்க நம்ம பார்ப்போம். அது தனி பதிவு. இருந்தாலும் இந்த இடத்துல வசிஷ்ட பிருகத் பலனுக்கு முக்கியமாக சொல்றது ஒரு ஆலயம், ஒரு பிரதான ஆலயம், ஒரு ஊர் நடுவில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு கொடிமரங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக இந்த இடத்துல அவர் சொல்றார். சாம்பவன் நாரத மகரிஷியை பார்த்து பணிவோடு, மகரிஷி கொடிமரம் நிறுவிய பின் பகவானுக்கு எப்படியெல்லாம் ஆராதனை செய்ய வேணும்னு கேட்கிறார். அப்ப நாரத மகரிஷி சொல்றார், சாஸ்திரத்தின் கூறியபடி கொடிமரம் நிறுவிய பின் ஆண்டின் இப்போ நம்ம கொடிமரத்தை நிறுவனோம்னா அடுத்த ஆண்டு பிரம்மோற்சவம் நடத்தணுங்கிறது விதி. அப்படி பிரம்மோற்சவம் நடக்கிறப்ப எந்தெந்த நதிகளில் இருந்து நீர்கள் எடுத்துட்டு வரணும்னு சொல்கிறார். புஷ்கரம், நைமிஷம், குருஷேத்திரம், கங்கை, சரஸ்வதி, சிந்து, சந்திரபாகா, நர்மதா, பயோஷினி,
யமுனா, தாமிரபரணி, ஷிப்ரா, வேத்ரவதி முதலான நீர்களில் இருந்து நதிகள் கொண்டு வந்து கொடிமரத்துக்கு எல்லா விதமான மூலிகை பொருட்களாலும் பால், பன்னீர் போன்ற பொருட்களாலும் அபிஷேகம் செய்து தூபதீப நிவேதனங்களும் பலபக்ஷ போஜனங்களும் கொடிமரத்துக்கு செஞ்சு 3 நாட்களோ அல்ல 7 அல்லது 15 அல்லது 30 நாட்கள் பகவானுக்கு திருவிழா நடத்த வேண்டும். ஜனங்களுடைய நன்மைக்காகவே பகவானுக்கு உற்சவங்கள் செய்யப்பட வேண்டும் என்று விதிக்கப்படுகிறது. அழகிய ரதத்திலேயே சூரிய பிரதிமையை வைத்து வீதி உலா வர வேண்டும். ரதோற்சவம் நடத்துவதால் மக்களுக்கு சுகமாய் நோய் நொடிகள் இன்றி வாழ்ந்து வருவர். ராஜாவுக்கு சத்ரு பயம் ஏற்படாமல் பசு பட்சிகளுக்கு முதலான ஜீவராசிகளுக்கு மகிழ்ச்சியோடு இருந்து வரும் உற்சவத்தை முன்னின்று நடத்துபவருக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அடைவர். இது மாதிரியாக சொல்லிட்டே இதே போல சொல்லிட்டே இருக்க சொல்ல சாம்பவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு மூர்த்தியை நம்ம பிரதிஷ்டை செய்யறோம், கருவறையிலேயே நம்ம பிரதிஷ்டை செஞ்சிடறோம். அந்த மூர்த்தியை எப்படி அங்கிருந்து எடுப்பது, அது தோஷம் இல்லையான்னு கேட்கிறார். அப்ப நாரத மகரிஷி சொல்றா, அதற்கு தான் தனியாக உற்சவ பேரம்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு கோயிலுக்கு 5 வகையான உற்சவர்கள் இருக்கணும். பரிபேரம், ஜங்கவ பேரம், கௌத்துவ பேரம், உற்சவ பேரம், மகோத்சவ பேரம்னு மொத்தம் 5 பேரங்கள் இருக்கணும். அதுல உற்சவருக்கு மகோத்சவம்னால உற்சவரை பிரதானமாக கொண்டாடப்படுவதால இதுக்கு மகோத்சவம்னு பேர். அப்படி மூலவருக்கு பதிலாக அதே உருவம் பறித்த ஐம்பொன்னாலோ இல்லது செப்பு திருமீனியாலோ செய்யப்பட்ட பிரதிமையை அந்த தேரில வைத்து வீதி உலா செய்யலாம். அப்படி இல்லாமல் கருவறையில் இருக்கக்கூடிய மூர்த்தியை நீங்க பிரதிஷ்டை இல்லாமலும் வைக்கலாம். ஆனா அந்த மூர்த்தி கருங்கல்லா இல்லாம உலோக சிற்பமாக இருக்கும் பட்சத்துல அதே மூர்த்தியை நீங்க மூலவராகவும் பாவிக்கலாம், அதே மூர்த்தியை உற்சவராகவும் நீங்க பாவிக்கலாம். இது 2 வகையிலுமே நீங்கள் அந்த செயல்பாடை செய்யலாம். அப்படி முதல்ல சூரியனுக்கு தேர கொடுத்தது பிரம்மன். அப்ப அதை பார்த்து விஸ்வகர்மாயிடம் பிற தேவர்கள், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரும் இதே மாதிரியான தேர் எங்களுக்கு வேணும்னு கேட்டு அதே போன்ற தேரை அவர்கள் சஞ்சரித்ததாக நாரதர் சாம்பவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த ரதோத்சவம் நடத்தும் போது 4 எல்லைகள், அதாவது அந்த ஒரு கோயில் மத்தியில இருக்குன்னா அதோடைய 4 புறத்திலையும் எல்லா விதமான உபச்சாரங்கள், அந்த கோபுரத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய பரிவார மூர்த்திகள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மூர்த்திகளுக்கு விசேஷ பலி அன்னமிடுதல்லாம் செய்யணும். அதுக்கடுத்து அஷ்டதிக்பாலர்கள் 8 திக்கு இருக்கக்கூடிய பாலர்களுக்கு பலவிதமான ருச்சி வேதங்களுடைய உணர்வை வலியிட்டு இந்த ரதோத்சவம் நடத்தணும்னு சொல்கிறார்கள். ரதம் எப்படி ஒரு யுத்தத்துக்கு ஒரு வீரன் கவசம் அணிந்து போறாரோ, அந்த கவசம் எதிர்க்கக்கூடிய பானங்களை எந்த அளவுக்கு தாங்குமோ அதே மாதிரிதான் நவக்கிரக ஹோமமும். மேற்கூடிய விதிப்படி இந்த நவக்கிரக ஹோமத்தை நன்கு செய்பவருக்கு கிரகத்தால ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஒன்றும் செய்யாது. இம்சைனா தொல்லை பண்றது, மற்றவங்களை தொல்லை பண்ணாம இருக்கிறது, பொறாமப்படாம இருக்கிறது, தப்பான வழியில் பணம் சம்பாதிக்காம இருக்கிறது, நியமத்தோட நாள்தோறும் ஒழுக்கமாக நடப்பவருக்கு நவகிரகங்களால் ஒரு பொழுதும் கேடு செய்யாது, அனுகூலமே செய்யும்னு வசிஷ்ட மகரிஷி பிருகத்பலனுக்கு கூறுகிறார். நவகிரகங்கள் பசு, ராஜா, வேதம் அறிந்த
உத்தம பிராமணர்கள் ஆகியோரை நாம் பூஜிக்க வேண்டும். அவர்களால் பூஜிப்பதால் அநேக நன்மைகள் ஏற்படும். அவர்களை அவமரியாதை செய்தால் துன்பமான சூழல் ஏற்படும். யாகம் செய்பவர்கள் உண்மையை பேசுபவர்களாகவும் நித்திய உபாசனை மிக்கவராகவும் நியமனத்தோடு ஜபங்களை உடையவர்களாகவும் இவ்வாறாக இருக்கும் நபர்கள் நவகிரக ஹோமம் செய்யும் பொழுது அந்த நவகிரக தோஷத்தில் இருந்து தோஷமான தன்மையை விலகி அனுகூலமான தன்மையை நவகிரகங்கள் ஆற்றுகின்றன. இவ்வாறாக நவகிரக சாந்தி செய்து முடித்த பின்னர் ரதத்திலே உள்ள பிரதிமையை எடுத்து மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க எடுத்து சென்று ஆலயத்தின் முந்தைய இடத்திலேயே வைத்திருக்க வேண்டும். 4வது நாள் விமர்சையாக விடையாற்றி உற்சவத்தை நடத்த வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொரு ஆண்டும் சூரியனுக்கு உற்சவம் விமர்சையாக செய்ய வேண்டும். ஏதேனும் ஒரு சமயம் உற்சவம் செய்யாது தடைப்பட்டு போனால் அதன் பின்னர் 3 ஆண்டுகளோ அல்லது 7 அல்லது 12 ஆண்டுகளுக்கு பின்னரே உற்சவத்தை செய்ய வேண்டும். பயபக்தியோடு சூரியனுக்கு உற்சவம் நடத்தி வைத்து மகிழ்பவன் வெகு காலம் சூரியலோகத்தில் அனைவராலும் பூஜிக்கப்படுபவனானார். முடிவில் அவன் உத்தம குலத்தில் ரோகம் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ராஜாவுக்கு குழந்தையாக பிறப்பான் என்று ரிஷப முனி அவர் குமாரனுக்கு உபதேசித்தார் என்ற விஷயத்தை சாம்பவனுக்கு நாரத மகரிஷி கூற இதனை வசிஷ்டர் பிருகத்பலனுக்கு கூறுகிறார். இவ்வாறாக தேர் திருவிழா, இந்த தேர் மகோத்சவம் எப்படி இருக்க வேண்டும்ங்கிற ஒரு வகையை இந்த பாகத்தில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம கேட்டுட்டு வந்தோம். அடுத்தபடியாக இந்த ஆலயத்தில் இன்னும் சூரியன் இன்னும் பிரதிஷ்டை செய்யப்படலை. இனிமே தான் அந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டே போகிறாங்க. இதுக்கு மேலே தான் இந்த ஆலயத்தில் சூரியனுடைய பிரதிஷ்டையில் இருந்து நித்திய பூஜைகள் எல்லாம் என்ன செய்ய போகிறாங்கங்கிறத அடுத்த வர பாகங்களை பார்ப்போம். இந்த பதிவு கண்டிப்பாக பிடித்திருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவை மாற்றிக்கொள்ளப்படும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.